வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கம். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மாதமும் இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை: மார்ச் 1 அன்று ரிஷபத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், வக்ரகதியில் கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன். பின்பு மார்ச் 18 புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கும், மார்ச் 29 சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள். மார்ச் 15 அன்று சூரியன் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். சுக்கிரன் மார்ச் 2 வக்ரகதியாகிறார். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் கோள்களின் நிலை: உங்கள் ராசிக்குள்ளேயே குரு அமர்ந்திருக்கிறார். குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, கர்மஸ்தானத்தில் சனி, சூரியன், லாபஸ்தானத்தில் ராகு, புதன், சந்திரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். மார்ச் 15 அன்று சூரியன் லாபஸ்தானத்திற்கும், மார்ச் 18 அன்று புதன் வக்ரகதியாகி ஜீவனஸ்தானத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். சுக்கிரன் மீனராசிக்குள்ளேயே வக்ரகதியாகிறார். இந்த கிரக அமர்வுகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலை வலுவானதாக இருக்கும். வருவாய் பெருக்கம் உண்டாகும். ஜீவனாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் அவர் உங்களுக்கு கடினமான நிலையை தருவார். இந்த மாத இறுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். உங்கள் குடும்ப உறவு 2ஆம் வீட்டின் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிம்மதியும், அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு என்பது 7ஆம் வீட்டின் அதிபதி 2இல் அமர்ந்திருப்பதால் கவனமாக வார்த்தைகளை கையாள்வதும் விழிப்புடன் இருப்பதும் நல்லது. தேக ஆரோக்கியம்: 6ஆம் அதிபதி சுக்கிரனால் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். இனி விரிவாக பார்க்கலாம். உங்கள் நிதிநிலை வலுவானதாக இருக்கும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். உங்கள் வங்கி கையிருப்பு கூடும். இந்த மாத இறுதியில் சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்திற்கு வந்து அமரவிருக்கிறார். இதனால் உங்கள் ஜீவன தொழில்களின் மூலமாக வருவாய் பெருக்கவும் நன்மைகளும் மேலோங்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு வருவாய் உயர உதவுவார்கள். செலவுகள் திட்டமிட்டு கொள்வது நல்லது. உங்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் உடல் ஒளி பெறும். இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நோய்கள் கட்டுக்குள் வரும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவுகள் ஒரு சிறிய தொகையை செலவிட வேண்டியிருக்கும். கணவன் மனைவியிடையேயான உறவில் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்த்து தங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நலம் பயக்கும். குடும்பத்தில் உறவினர்களின் தலையீடுகளை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பார்கள். வீட்டில் அமைதியும் நிலவ ஒத்துழைப்பு தருவார்கள். குழந்தைகள் செயல்பாடு இயல்பானதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் அமையும். தொழில் வர்த்தகம் செய்பவர்கள் தங்களுடைய அதிகமான உழைப்பையும் முனைப்பையும் காட்டி உழைத்தால் அதற்கு தகுந்தாற்போல் வருவாயும் பெருகும். எதிரிகளால் தொல்லை உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்களை பெறும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் செயல்பாடுகள் உங்கள் பொருளுக்கான விலையில் உங்கள் கட்டுப்பாடு மேலோங்கி இருக்கும். உங்களின் பணியாளர்கள் ஒத்துழைப்பை முழுமையாக பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த நடைமுறை சிக்கல்கள் விரைவில் விலகி உங்கள் தொழில் முன்னேற்றமடையும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மற்றவர்களால் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் விலகி நிம்மதி பெறுவீர்கள். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடத்தை விரைவில் அடைவீர்கள். பணியிடத்தில் உங்கள் செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்படும். இந்த மாதத்தில் உங்கள் முகப்பொழிவு கூடும். உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும். எதிரிகள் விலகுவார்கள். மாணவர்கள் தங்கள் கல்வி இறுதி தேர்வு நெருங்கி வருவதால் அதிக முனைப்பை காட்டி தேர்வுக்கு தயாராவீர்கள். மேற்படிப்புக்கு செல்ல விரும்புபவர்களும் வேலை தேட விரும்புபவர்களும் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும்.
கலைஞர்கள் இந்த மாதம் வாய்ப்புகளை பெற அதிக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புதிய படைப்புகளுக்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்னால் அவை உறுதியானவைதானா என்பதை உறுதி செய்து கொள்வது நல்லது. வருவாய் நன்றாகவே இருக்கும். செலவுகள் ஆடம்பர செலவுகளாக அமையும். அரசியல்வாதிகள் பணி சுமையின் காரணமாக அதிகமான களைப்பையும் சோர்வையும் சந்திப்பார்கள். உழைப்பு விழலுக்கரித்த நீராகிவிடுமோ என்ற கவலையோ அச்சமோ உள்ள தேவையில்லை. நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். புதிய பதவிகள் தேடி வரும். மக்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் வலுவான நிதிநிலையை பெற வேண்டுமென்றால் உங்கள் முயற்சிகள் ஒருமுகப்படுத்தி செயல்படுத்துங்கள். இந்த மாதத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க வருகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தொட்டது துலங்கும். இந்த மாதம் சனிப்பெயர்ச்சியின் பொழுது சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் மெருகேறும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.